ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் லட்டு. இது உங்கள் தேவிகா. நீங்க பார்க்க போறது பாண்டி ட்ரியோஸ் உலகம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிப்போம் பவுல்ல. கொஞ்சமா சால்ட், அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோமா, கொஞ்சம் தண்ணி பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவு இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜல்லி கரண்டியில் ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூந்தியை ஃப்ரை பண்ணியாச்சு. எண்ணெயிலேருந்து இதை வடிகட்டி தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண பூந்தி ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட்டாக ஆகிற வரைக்கும் வச்சுப்போம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக சுகரை மெல்ட் பண்ணிக்கலாம். இதில் 1 டம்ளர் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா சுகரை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் 1 ஸ்பூன் ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண பூந்தியை மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு கிண்டிக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சுண்டி வரட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு கட்டியாயிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரியும் காஞ்ச திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து லட்டு சைஸ்க்கு உருட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும்.